கைபிடிச்சு போவமே அது போல போலாம்பா. இந்த வீடியோ எப்படி ஃபோனில் எடிட் பண்ணலான்னு பார்க்கலாமா? உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். நான் இன்னைக்கு ஃபோட்டோ ரூம் ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஷாட்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் கலர் கொடுக்குறது இல்லை அவுட்லைனுக்கு ஷேடோ உங்களுக்கு என்னென்ன எடிட் வேணுமோ அது எல்லாமே பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோவும் எடிட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன ஃபோட்டோஸ்லாம் வீடியோவில் ஆட் பண்ணணுமோ எல்லா ஃபோட்டோஸையுமே தனித்தனியாக இந்த மாதிரி எடிட் பண்ணி உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஷாட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அவுட்லைன் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம கேப்கட்டில் இம்போர்ட் பண்ணோம். கேப்கட் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டில் ஒரு எம்டியான ஒரு பிளாங்க் ஒயிட் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. ஆட் இமேஜஸில் போயிட்டு நம்ம ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோட்டோ நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும் செகண்ட் வேணுமோ அதுபடி ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் போயிட்டு ஸ்லைட் அப் ஸ்லைட் டவுன் ஸ்லைட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து செகண்ட்ஸும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை பண்ணிவிட்டு அடுத்து ஆடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆடியோக்கு ஏற்ற மாதிரி வீடியோவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் நம்ம வச்சுருக்கோம்ல அந்த பேக்ரவுண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல என்ன லிரிக்ஸ் வரணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபாண்டை சூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டைலு எஃபெக்ட்டு இதுக்குமே நீங்கள் அனிமேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி வரணும், டாப்லேருந்து வரணுமா சைட்லேருந்து வரணுமா இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோவாக அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸும் அனிமேஷன் சேம் ஆல்ரெடி பண்ண அதே ப்ராசஸ் தான். வீடியோ எண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.